அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் தமிழ் சூரியன் நேரலை கிட்டத்தட்ட நம்ம 8வது பகுதி பார்க்க போகிறோம். 100 வினாக்கள் 60 நிமிடங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 50 MC கொஷின்ஸ், அதே போல் 50 எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 7ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து 100 வினாக்கள் இந்த லைவில் நம்ம பார்க்க போகிறோம். லைவில் ஜாயின் பண்ணவங்க ஆடியோ வீடியோ குவாலிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பில் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோக்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதன் பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆடியோ வீடியோவும் கிளியராக இருக்குது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா தமிழுக்கான தனி வீடியோ கிளாஸஸ், அதே போல் டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. தமிழ் சபதம் அப்படின்ற நேமில் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. 400 வீடியோக்கள் 1000 கொஷின்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. டீட்டெயில்டு வீடியோ கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோடு உங்களுக்கு இருக்கும். 6லேருந்து 12 வரையும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அதே போல் நியூ புக், எக்ஸ்ட்ரா பாயிண்ட், சிலபஸ், டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். இல்லை எனக்கு டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக இருக்கும். தமிழுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதுங்க. டெலகிராமுக்கான லிங்க் நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலகிராம் லிங்க் அதியமான் டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி லைவ் 3 மணிக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ புக்ஸை ஆர்டர் பண்ணாதவங்க, புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எந்த மீடியமாக இருந்தாலும் உங்களுக்கான தனித்தனி புத்தகங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் தகுந்த மாதிரி, ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரிக்கான ஒரு புக், பாலிட்டினா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி தனியாக அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த சிலபஸுக்கு நீங்கள் என்ன படிக்கணுமோ அது தனித்தனி புக்காக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தமிழ் சபதம் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே. அடுத்து வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. முதல் கேள்வி பார்க்கலாம். வீரன் நெடுவேல் வியன் செந்தில் எம்பெருமான் பாரில் உயிரெல்லாம் படைத்தனன்கான் அம்மானை. இந்த பாடல் வரி எந்த நூலில் இருக்கு? வீரன் நெடுவேல் வேல்வியன் செந்தில் எம்பெருமான் பாரில் உயிரெல்லாம் படைத்தனன்கான் அம்மானை. இந்த பாடல் வரி கலிங்கத்து பரணி, திருச்செந்தீர் கலம்பகம், திருவாரூர் நான்மணி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எந்த நூல் இருக்கக்கூடிய பாடல் வரி இது? எந்த நூல்? திருச்செந்தீர் கலம்பகம். சரியா? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரியா? பொதுமை வேட்டல் யாருடைய நூல்? பொதுமை வேட்டல் இந்த நூல் யாருடையது? பொதுமை வேட்டல் அப்படின்ற நூல் யாருடையது? எஸ், யாருடையது? திருவிக்கா. திருவிக்கா நம்ம என்னன்னு சொல்றோம்? திருவிக்காவுக்கான சிறப்பு பெயர் நம்ம என்ன சொல்றோம்? திருவிக்கா அவர்களுக்கு சிறப்பு பெயர் நம்ம என்ன சொல்றோம்? தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்த கேள்வி. காண்பவரை கவர்ந்திழுத்து உள்ளங்கை தன்வயப்படுத்தும் உயர்ந்த கலை. சரியா? இது உள்ளங்கை இல்லை, உள்ளங்கலை. சரியா? தப்பா படிச்சிட்டேன். காண்பவரை கவர்ந்து இழுத்து உள்ளங்களை தன்வயப்படுத்தக்கூடிய உயர்ந்த கலை எது? இவற்றில் எதுவும் இல்லை. பேச்சுக்கலை, ஓவியக்கலை, நடிப்புக்கலை. எந்த கலை? காண்பவர் அப்படின்னா என்னவா இருக்கணும்? ஓவியக்கலை. சரியா? காண்பவர் பார்க்கிறவங்க. சரியா? இதே நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே உரித்தான கலை அப்படின்னு கேட்பாங்க. நுண்ணிய, அது என்ன கலை? நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே உரித்தான கலை எது அப்படின்னு கேட்பாங்க. யாருக்கு வந்து இது செட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கான கலை எது? பேச்சுக்கலை. அப்போதான் வந்து மேடையில் வந்து டக்கு டக்குன்னு அவங்க பேசுவாங்க. சரியா? ஸோ இதை வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. திருவிக்கா எந்த இதழில் ஆசிரியராக பணியாற்றினார்? திருவிக்கா அவர்கள் எந்த இதழில் ஆசிரியராக பணியாற்றினார்? திருவிக்கா, திருவி கல்யாண சுந்தரனார் எந்த இதழில் ஆசிரியராக பணியாற்றினார்? எந்த இதழ்? நவசக்தி. சரியா? டெக்ஸ்ட் உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. எல்லாரும் நிறைய பேர் வந்தால் தான் நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்க. சரியா? அடுத்து, ஆயிலராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் குறைந்தபட்சம் ஒரு ஐகோவி.
ஆய்லராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் குறைந்தபட்சம் ஒரு ஐகோபி அப்படின்னு சொன்னது யார்? இந்திரா காந்தி, லிட்டில் வுட், ஈடி பெல், பேராசிரியர் சூனியன் கக்சுலி. யாரு? யார் சொன்னது? லிட்டில் வுட். சரியா? ஆய்லராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் குறைந்தபட்சம் ஒரு ஐகோபி அப்படின்னு சொன்னது யாரு? லிட்டில் வுட். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். சரியா? நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே, இந்த பாடல் யாருடைய பாடல் வரி? நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே, இந்த பாடலை பாடியவர் யார்? நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே, இந்த பாடலை பாடியவர் யார்? எஸ், மோசி கீரனார். மோசி கீரனார். சரியா? இதே மோசி கீரனார் இந்த பாடலை எந்த நூல்ல பாடியிருக்காருன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இந்த பாடல் வரி எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தப்பா ஆன்சர் பண்ண வேண்டாம், ட்ரை பண்ணுங்க. எஸ், தெரியல என்ன பண்ணுவீங்க? புறநானூறு. அவ்வளவுதான், புறநானூறு. சரியா? அடுத்து, தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழனை மருகின் மதுரை, இந்த பாடல் வரி எந்த நூல்ல இருக்கு? தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நிலை மருகின் மதுரை, இந்த பாடல் வரி எந்த நூல்ல இருக்கு? நான்மணி கடிகை, மணிமேகலை, புறநானூறு, சிறுபானாற்றுப்படை. மகிழ்நனை மருகின் மதுரை, வெறுமனே கடைசி இருக்கக்கூடிய 3 சீர் கொடுத்தும் கேட்கலாம். சாரி. எஸ், எந்த நூலு? சிறுபானாற்றுப்படை. சரியா? சிறுபானாற்றுப்படையை எழுதியவர் யார்? சிறுபானாற்றுப்படை யாரால் எழுதப்பட்டது? சின்னது என்னது? நல்லூர் நத்தத்தனார். நல்லூர் நத்தத்தனார். சரியா? நத்த ரொம்ப சின்னதா இருக்கும். சரிங்களா? சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம், இந்த பாடல் வரி எந்த நூல்? ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு வரக்கூடிய பாடல் வரி எந்த நூல்? ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரி எந்த நூல்ல இருக்கு? ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம். மாத்தி கலித்தொகைன்னு போட்டுறாதீங்க. எஸ், முதுமொழி காஞ்சி. எந்த நூலு? முதுமொழி காஞ்சி. அடுத்து, திருச்செந்தீர் கலம்பகம், இந்த நூலின் ஆசிரியர் யார்? முதல்ல மேற்கோள் பார்த்தோம் இல்லையா? திருச்செந்தீர் கலம்பகம் பாடல் வரி. அந்த திருச்செந்தீர் கலம்பகம் யாரால் எழுதப்பட்டது? ஈசான தேசிகர் எனும் சுவாமிநாத தேசிகர், திருவிகா, தாயுமானவர், மறைமலை அடிகள். யாரு? திருவிகா, தாயுமானவர், மறைமலை அடிகள், அதே போல ஈசான தேசிகர். எஸ், ஆன்சர் என்ன? ஈசான தேசிகர் எனும் சுவாமிநாத தேசிகர். ஈசான தேசிகர் எனும் சுவாமிநாத தேசிகர். இதை மறந்துடாதீங்க. கால்டுவெல் பிறந்த ஆண்டு எது? கால்டுவெல் பிறந்த ஆண்டு எது? கால்டுவெல் அவர்கள் பிறந்த ஆண்டு. எஸ், 1815. கால்டுவெல் பிறந்த ஆண்டு எது? 1815. பெண் ஓவியர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க, முடிஞ்ச வரலையும் தப்பு பண்ண வேண்டாம். சரியா? பெண் ஓவியர் என்னவென்று அழைக்கப்படுகிறார்? விசித்ரா, ஓவியா, விசித்திரகை, சித்திரசேனா. பெண் ஓவியர், ஓவியான்னு போட்டுறாதீங்க ஆன்சர் இருக்குன்ட்டு. சரியா? யாரு? சித்திரசேனா. பெண் ஓவியர் அப்படின்னா சித்திரசேனா, தேவசேனா அப்படின்ற மாதிரி. முத்தமிழ், இந்த தொகை சொல்ல என்னென்ன வரும்? முத்தமிழ் அப்படின்ற தொகை சொல்ல இதெல்லாம் வரும். முத்தமிழ் அப்படின்ற தொகை சொல்ல என்னென்ன வரும்? இயல்,
இசை நாடகம், இயல் இசை நாடகம். சரியா? இயல் இசை நாடகம். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை, நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர், வாணிதாசன், பாரதிதாசன், பாரதியார். என்னது? தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை, நனியுண்டு நனியுண்டு காதல். இந்த பாடல் வரியை எழுதியவர் யார்? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரக்கூடிய எக்ஸாம்லையும் எதிர்பார்க்கலாம். எஸ், யாரு? பாரதிதாசனுடைய பாடல் வரி. காலமேகப்புலவருடைய இயற்பெயர் என்ன? காலமேகப்புலவருடைய இயற்பெயர் என்ன? காலமேகப்புலவருடைய இயற்பெயர் என்ன? காலமேகப்புலவருடைய இயற்பெயர். மேகம் போல் கவிதை பாடுவதால் காலமேகப்புலவர் அப்படின்னு சொல்றோம். சரியா? காலமேகப்புலவர் வரதன். சரியா? என்ன பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்றோம்? காலமேகப்புலவரை என்ன பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்றோம்? தனியா? எஸ், சிலேடை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்றோம். சிலேடை அப்படின்னா இரண்டு பொருள்பட பாடுதல். சிலேடை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்றோம். நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு எல்லாமே இருக்கணும். நீதி, உயர்ந்த மதி, அறிவு, கல்வி, இது இல்லாம அன்பு நிறைய உடையோர் மேலோர். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? பாரதியார், வாணிதாசன், பாரதிதாசன், தாராபாரதி. தாசன் தாசன் கொடுத்தாங்க, அப்போ இது ரெண்டுல ஏதாவது தான் இருக்கும் அப்படின்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. பாரதியார் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். திருமுடிக்காரி இருக்கார் இல்லையா, அவருடைய இரு பிள்ளைகளை மீட்டவர் யார்? திருமுடிக்காரியின் இரு பிள்ளைகளை மீட்டவர் யார்? திருமுடிக்காரியின் பிள்ளைகளை மீட்டவர். திருமுடிக்காரியின் இரு பிள்ளைகளை மீட்டவர் யார்? தெரியலையா? எஸ், குட். கோவூர் கிளார். யாரு? கோவூர் கிளார். மோசிகரனார்னு போட்டுறாதீங்க. சரியா? யாரு? கோவூர் கிளார். சுவாமிநாத தேசிகர் எவரிடம் கல்வி கற்றார்? வேங்கட மகாலிங்கம், மயிலேறும் பெருமாள், தாண்டவமூர்த்தி, சுந்தரமூர்த்தி. என்னது? சுவாமிநாத தேசிகர் யாரிடம் கல்வி கற்றார்? வேங்கட மகாலிங்கம், மயிலேறும் பெருமாள், தாண்டவமூர்த்தி, சுந்தரமூர்த்தி. எஸ், மயிலேறும் பெருமாள். யாரு? மயிலேறும் பெருமாள். முன்ன பார்த்தோம் இல்லையா கோவூர் கிளார், அவரு யாரின் அவைக்களப்புலவராக இருந்தார்? கோவூர் கிளார் யாரின் அவைக்களப்புலவர் அல்லது யாரிடம் அவைக்களப்புலவராக இருந்தார்? கோவூர் கிளார் யாரிடம் அவைக்களப்புலவராக இருந்தார்? நெடுங்கிள்ளி இல்ல, நலங்கிள்ளி. சரியா? யாரு? நலங்கிள்ளி. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சரியா? நெடுங்கிள்ளி அப்படின்னு போட்டுறாதீங்க, நலங்கிள்ளி. சரியா? கோவூர் கிளாரு ரொம்ப நல்ல அவைக்களப்புலவராக இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவூர் கிளார், நலங்கிள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து, வேற்றுமை உருபுகள் எத்தனை வகைப்படும்? வேற்றுமை உருபுகள் எத்தனை வகைப்படும்? 2, 8, 4, 6. வேற்றுமை உருபுகள் தான் கேட்டிருக்காங்க. தெளிவா படிச்சுன்னா ஈஸியான கேள்வி இது. எஸ், வேற்றுமை உருபுகள் எத்தனை இருக்கு? 6. எஸ், 8 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரியா? வேற்றுமை உருபுகள்
8. சரியா? முதலாம் வேற்றுமைக்கு உருபு உண்டு, இந்த கூற்று சரியா? முதலாம் வேற்றுமைக்கு உருபு உண்டு, இந்த கூற்று சரியா? தவறு, உருபு கிடையாது. சரியா? முதலாம் வேற்றுமைக்கு வேறு பெயர் என்ன? முதலாம் வேற்றுமைக்கு வேறு பெயர் என்ன? முதலாம் வேற்றுமைக்கு வேறு பெயர் என்ன? எஸ், விழி வேற்றுமை. முதலாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேரு விழி வேற்றுமை. முதுமொழி காஞ்சி நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? முதுமொழி காஞ்சி நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 100, 70, 400, 150. முதுமொழி காஞ்சி நூலில் எத்தனை பாடல்கள்? இந்த கவுண்ட்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க, தப்பு பண்ணிடாதீங்க. எஸ், 100. எத்தனை பிரிவுன்னு கேட்டாங்கன்னா எத்தனை பிரிவு? முதுமொழி காஞ்சி நூலில் எத்தனை பிரிவுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை பிரிவு? எஸ், 10 பிரிவு. 10 × 10 தான் 100. சரியா? என்ன துறை சார்ந்தது? முதுமொழி காஞ்சி பேர்லயே இருக்கு. சரியா? என்ன துறை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ், காஞ்சி. என்ன துறை சார்ந்தது? காஞ்சி. அடுத்து, தொப்புள் குடி உறவுகள் அருந்து போகாமல் காப்பது தாய்மொழி மாத்திரமே, பிற மொழிகள் பிழைப்பதற்கு, தாய்மொழி ஒன்றே வாழ்வதற்கு என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஜீவ் போப், ஷேக்ஸ்பியர், ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ், வால்ட் விட்மன். தொப்புள் குடி உறவுகள் அருந்து போகாமல் காப்பது தான் தாய்மொழி, பிற மொழிகள் எல்லாமே பிழைப்பதற்கு, தாய்மொழி ஒன்றே வாழ்வதற்கு அப்படின்னு சொன்னது யாரு? எஸ், ரசூல் கம்சதேவ். சரியா? திரிகடுக நூலின் ஆசிரியர் யார்? திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார்? திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார்? நல்லந்துவனார் இல்ல, நல்லாதனார். யாரு? நல்லாதனார். சரியா? நல்லாதனார். அடுத்து, உரிமை வேட்கை அப்படின்ற நூல் யாருடையது? உரிமை வேட்கை அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவிக்கா, உவேசா, தாயுமானவர். உரிமை வேட்கை. எஸ், சரியா? திருன்றது நம்ம என்ன சொல்றது? மரியாதையா சொல்றோம், உரிமையா சொல்றோம். அப்ப திருவிக்கா, ஷார்ட்கட்காக சொல்றேன். சரியா? திருவிக்கா தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ராமானுஜம் ஒரு பட்டம் வாங்கியிருப்பார். என்ன பட்டம்? ராமானுஜம் வாங்கிய பட்டம், அதே போல எந்த ஆண்டு? ராமானுஜம் வாங்கிய பட்டத்தின் பெயர் என்ன? எஸ், எஃப்ஆர்எஸ் ஃபெல்லோஷிப். சரியா? ராயல் சொசைட்டி. சரியா? ஓகே. எஃப்ஆர்எஸ் எந்த வருடம்? 1918. சரியா? எந்த வருடம் கேட்டாங்கன்னா 1918ஆம் ஆண்டு. உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மையென்று தானறிதல் வேண்டும். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மையென்று தானறிதல் வேண்டும். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மையென்று தானறிதல் வேண்டும். எஸ், பாரதியார் தான். சரியா? குட். ஆப்ஷன் ஏ, பாரதியார். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் யாரு? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வாணிதாசன். யாரு? வாணிதாசன். சரியா? தப்பு பண்ணிடாதீங்க. அடுத்து, என் பணிந்த தென்கமல ஈசனார் பூங்கோயில். இந்த கேள்வி ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. முன்பணிந்த தெய்வ முனியோர்கள் அன்பு எண்ணாம். இந்த பாடல் வரியை எழுதிய ஆசிரியர் பெயர் என்ன? சீத்தலை சாத்தனார், குமரகுருபரர், பெரிய புராணம் சேக்கிலார், கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார். என் பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோயில் அப்படின்ற பாடல் வரி ஆசிரியர் யார்? எஸ், குமரகுருபரர். யாரு?
குமரகுருபரர். சரியா? புரவி அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன? புரவி, புரவி அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன? எஸ், குதிரை. சரியா? ரவி அப்படின்னா, ரவி அப்படின்னா என்ன சொன்னோம்? ஏற்கனவே பார்த்தோம்ல, ரவி அப்படின்னா புரவி அப்படின்னா குதிரை, ரவி அப்படின்னா சூரியன். சரியா? பொருந்தாத இணை எது? சேரநாடு வேலமுடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு போர் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. கேள்வி எண் 16. கரெக்டா மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். கேள்வியை சரியா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. எஸ், பாண்டிய நாடு போர் உடைத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க, போர் உடைத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அது பாண்டிய நாடு என்னது? முத்துடைத்து. நீர்வளம் மிக்க நாடு எது? நீர்வளம் மிக்க நாடு எது? நீர்வளம் மிக்க நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா எது? எஸ், சோழ நாடு. காவிரி நாடன் அப்படின்னா யாரு? காவிரி நாடன் திகிரி போல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப காவிரி நாடன் அப்படின்னா யாரு? காவிரி நாடன். எஸ், அதுவும் யாரு? சோழர்கள் தான். சரியா? சோழர்கள். அடுத்து, மலையின்றேல் மாநிலத்தாருக்கு வளமில்லை என்று மலையின் சிறப்பை பற்றி கூறக்கூடிய நூல் எது? மலை இல்லை அப்படின்னா மாநிலத்தாருக்கு வளம் இல்லை. இது நமக்கு தெரிஞ்சது தான். நம்மளும் இப்போ அப்படிதான் இருக்கோம். மழை தான் ரொம்ப முக்கியம். மணிமேகலை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம். கேள்வி எண் 17. எஸ், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அங்கே படிக்கிறோம் இல்லையா? சரியா? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். பல்லு அப்படின்றது என்ன இலக்கிய வகையை சார்ந்தது? முக்குடர் பல்லு படிக்கிறீங்க இல்லையா? முக்குடர் பல்லு என்ன இலக்கிய வகையை சார்ந்ததாக நமக்கு கொடுத்துருக்காங்க? முக்குடர் பல்லு என்ன இலக்கிய வகையை சார்ந்தது? எஸ், புலன் அப்படின்ற இலக்கிய வகையை சார்ந்தது. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? வேளாண் சாரி வேளாண் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? எஸ், நாலடியார். 4 அடி போட்டு தான் வேளாண்மை செய்ய வைப்பாங்க. கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்க செய்து வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பெற்ற பிறவி கணித மேதை அப்படின்னு சொன்னது யாரு? பிறவி கணித மேதை அப்படின்ற வார்த்தை வந்தாவே யார் வரணும்? சூலியன் கக்ஸ்லியா, இந்திரா காந்தியா, பெல்லா, லிட்டில் உல்டா? யார் சொன்னது? எஸ், இந்திரா காந்தி அவர்கள் சொன்னது. ஆப்ஷன் பி, இந்திரா காந்தி அவர்கள் சொன்னது. மாடு அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன? மாடு அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன? மாடு அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன? எஸ், செல்வம். மாடு அப்படின்னா செல்வம். நீயின்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ, இந்த பாடல் வரி யாருடையது? நீயின்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ, இந்த பாடல் வரி யாருடையது? நீதான் எல்லாமே, நீ என்று மண்ணுண்டோ விண்ணுண்டோ அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியார்னு போட்டுறாதீங்க. நீங்க தான் சாமி எல்லாமே அப்படின்னா பிச்சமூர்த்தி. சரியா? ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சரியா? சரியா? யாரு? பிச்சமூர்த்தி. 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இவர்களில் யாரும் இல்லை, முத்துராமலிங்கனார், பாண்டித்துரை தேவர், அதே போல மருது பாண்டியர். யாரு? இவர்களில் யாரும் இல்லைன்னு போட்டுறாங்க. எஸ், பாண்டித்துரை தேவர், பாண்டித்துரையார். சரியா? தமிழ் இயக்கம் யாருடைய நூல்?
தமிழ் இயக்கம் அப்படின்ற நூல் யாருடையது? தமிழ் இயக்கம் அப்படின்றது யாருடைய நூல்? தமிழ் இயக்கம். எஸ், பாரதிதாசன். யாரு? பாரதிதாசனுடைய நூல். திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுபவர் யார்? திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுபவர் யார்? மருதகாசி, கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம். திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க, தமிழுக்கு மட்டுமே நீங்கள் 1 இயருக்கான வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கான புக்ஸ், அதே போல் டெஸ்ட் பேட்சஸ், வீடியோ கிளாஸஸ் எது வேணாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழுக்கு மட்டும் தமிழ் சபதம் அப்படின்ற நேமில் பேட்ச் வந்து நியூ பேட்ச் போயிட்டுருக்கு. 1999 அப்படின்னு இருக்கும். டெஸ்ட்டு மட்டும் 699 அப்படின்னு இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? திரைக்கவி திலகம் யாரு? மருதகாசி. சரியா? நரி விருத்தம் யாருடைய நூல்? நரி விருத்தம் யாருடைய நூல்? நரி விருத்தம் யாருடைய நூல்? நரி விருத்தம். எஸ், திருதக்க தேவர். திருதக்க தேவர். சரியா? நரி விருத்தம் யாருடையது? திருதக்க தேவருடையது. ஓவத்தனைய இடனுடை வனப்பு என உரைப்பது எந்த நூல்? ஓவத்தனைய இடன் உடை வனப்பு. சீவக சிந்தாமணி, கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறநானூறு. எஸ், புறநானூறு. சரியா? இது புறநானூறு. இந்த ஓவியங்கள்லாம் முதல்ல என்ன பேரில் அழைச்சாங்க? ஓவியத்துக்கு முன்னாடி என்ன பேர் இருந்தது? எழுத்துன்னு முடியும் இல்லையா? ஓவியத்தை என்னன்னு சொன்னோம்? கண்ணால் பார்க்குறோம். கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த எழுத்து தான் ஓவியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கண் எழுத்து ஆப்ஷன் இருந்தால் எழுதியிருப்பீங்க. கண் எழுத்து. சரியா? அம்மானை யார் விளையாடக்கூடிய விளையாட்டு? இது டிஎன்பிஎஸ்சி கொஷின். அம்மானை யார் விளையாடக்கூடிய விளையாட்டு? சிறியவர்களா, தோழியர்களா, பெண்களா, ஆண்களா, இப்படி கொடுப்பாங்க. அம்மானை அப்படின்றது யார் விளையாடக்கூடிய விளையாட்டு? எஸ், பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. அம்மானை அப்படின்றது பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. மேலி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? மேலி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? சயம் கொண்டார், ஔவையார், கம்பர், பாரதியார். எஸ், கம்பர். ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா? அது யாருடையது? ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. இந்த பாடல் வரி யாருடையது? இதெல்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்னா தப்புன்ட்டு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பாரதியார். சரியா? சீவக சிந்தாமணியுடைய பாவகை என்ன? சீவக சிந்தாமணியின் பாவகை என்ன? சீவக சிந்தாமணி நூலின் பாவகை என்ன? எஸ், சீவக சிந்தாமணி விருத்தப்பாவால் எழுதப்பட்டது. விருத்தப்பா. சரியா? மருதகாசி அவர்கள் பிறந்த ஊர் எது? மருதகாசி அவர்கள் பிறந்த ஊர் எது? தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி, விருதுநகரில் இருக்கக்கூடிய சாத்தனூர், திருச்சியில் இருக்கக்கூடிய மேலக்குடிக்காடு, திருவாரூர் இருக்கக்கூடிய மன்னார்குடி. எது? மருதகாசி எங்க பிறந்தார்? எஸ், மேலக்குடிக்காடுன்னு வரணும். திருச்சியில் இருக்கக்கூடிய மேலக்குடிக்காடு. சரியா? ஆப்ஷன் சி, திருச்சியில் இருக்கக்கூடிய மேலக்குடிக்காடு. வேன்மிகுதானை வேந்தற்கு கடனை. இந்த பாடல் வரி யாருடையது? வேன்மிகுதானை வேந்தற்கு கடனே. இந்த பாடல் வரி யாருடையது? எஸ், யாரு? மோசிகீரனார். சரியா? யாரு?
மோசிகீரனார். சரியா? இதில் தப்பு பண்ணிடாதீங்க. மதுரைக்கு ஆலவாய் அப்படின்ற பெயரும் இருந்தது அப்படின்னு சொன்னது யாரு? மதுரைக்கு ஆலவாய் அப்படின்ற பெயரும் இருந்தது அப்படின்னு சொன்னது யாரு? கிருபானந்த வாரியார், பரஞ்சோதியார், மறைமலையடிகள், சேக்கிலார். திருவாலவாய் காண்டம் படித்தோம் இல்லையா? அது எங்க வருது? அந்த நூலை எழுதுந்து யாரு? எஸ், பரஞ்சோதி முனிவர், பரஞ்சோதியார். ஆடு மாடுகள்லாம் அடைக்கப்படக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன? ஆடு மாடுகள்லாம் அடைக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஆடு மாடுகள் அடைக்கப்படக்கூடிய இடத்துக்கு பெயர் என்ன? எஸ், பட்டி. சரியா? திரு அப்படின்ற அடைமொழி கொண்ட நூல் எது? திரு அப்படின்ற அடைமொழி கொண்ட நூல் எது? எஸ், திருக்குறள். எது? திருக்குறள். அடுத்து, வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர், எறும்பும் தன் கையால் என்சான். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர், எறும்பும் தன் கையால் என்சான். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? முன்றுரை அரையனார், ஔவையார், காலமேக புலவர், விளம்பினாகனார். யாரு? எறும்பும் தன் கையால் என்சான். எஸ், ஔவையார். திருவிக அவருடைய ஊர் எது? திருவிக அவருடைய ஊர் எது? பிறந்த ஊர், பிறந்த மாவட்டம் கேட்பாங்க. திருவிக. எஸ், துல்லம் அப்படின்ற சிற்றூர். துல்லம் அப்படின்ற சிற்றூர்ல பிறந்திருப்பாரு. என்ன மாவட்டம் கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம். என்ன மாவட்டம்? காஞ்சிபுரம். ஆறு, ஆடு, மரம், இலை, காடு, மாடு. இது இடுகுறி பொது பெயரா, காரண பெயரா, இடுகுறி சிறப்பு பெயரா, இடுகுறி பெயர்களா? ஆறு, ஆடு, மரம், மலை, காடு, மாடு இது எல்லாமே இடுகுறி பொது பெயர்கள். இதெல்லாமே பொதுவா இருக்கு. சரியா? இதெல்லாமே இடுகுறி பொது பெயர்கள். சரியா? கடற்கரையில் இருக்கக்கூடிய சிற்றூருக்கு பேர் என்ன? கடற்கரையில் இருக்கக்கூடிய சிற்றூர்கள் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. கடற்கரை சிற்றூர் வார்த்தை ரொம்ப முக்கியம். கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய சிற்றூர்களுக்கு பேர் என்ன? பாக்கம். சரியா? கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய சிற்றூர்களுக்கு பெயர் பாக்கம். திருச்செந்தீர் கலம்பகம் என்ன வகையான நூல்களில் ஒன்று? திருச்செந்தீர் கலம்பகம் என்ன வகையான நூல்களில் ஒன்று? ஐம்பெருங்காப்பியங்கள், எட்டு தொகை, சிற்றிலக்கிய வகை, பத்துப்பாட்டு. திருச்செந்தீர் கலம்பகம் அப்படின்னு வந்துருச்சு. சரியா? கலம்பகம் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப அது சிற்றிலக்கிய வகை. சிற்றிலக்கியம் எத்தனை வகைன்னு கேட்பாங்க. சிற்றிலக்கியம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை வகைப்படும்? மொத்தமா சிற்றிலக்கியம் எத்தனை வகைப்படும்? சிற்றிலக்கியம் 96 வகைப்படும். கலம்பக உறுப்புகள் எத்தனை? கலம்பக உறுப்புகள் எத்தனை? கலம்பக உறுப்புகள் எத்தனை? 18. கடற்கரை பேரூர்களுக்கு பேர் என்ன? கடற்கரை பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடற்கரையில் உருவாகக்கூடிய பேரூர்களுக்கு என்ன பேரு? எஸ், பட்டினம். பேரூர்களுக்கு பெயர் பட்டினம். பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை 8, 6, 4, 2. பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை சிம்பிளான கொஸ்டின் தான். 6. மோசிகீரனாருக்கு கவரி வீசியவர் யாரு? மோசிகீரனாருக்கு கவரி வீசியவர் யாரு? மோசிகீரனாருக்கு கவரி வீசியவர் யாரு? மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யாரு? பெருஞ்சேரல் இரும்புரை. வெறுமனே இரும்புரைன்னு போடாதீங்க. பெருஞ்சேரல் இரும்புரை. சரியா? பெருஞ்சேரல் இரும்புரை. குமரகுருபவர் அவருடைய ஊர் எது? குமரகுருபவர் அவருடைய ஊர் எது? திருவைகுண்டம், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், காசி.
எஸ், திருவைகுண்டம். குமரகுருவருடைய ஊர்னு கேட்டாங்கன்னா திருவைகுண்டம். காலம் கேட்டாங்கன்னா குமரகுருவருடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குமரகுருபரருடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் 17ஆம் நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டு. அடுத்து கவிஞரேறு அப்படின்ற பட்டம் பெற்றுள்ளவர் யார்? கவிஞரேறு அப்படின்ற பட்டம் யாருடையது? வாணிதாசன், அப்துல் ரகுமான், பாரதியார், பாரதிதாசன். கவிஞரேறு அப்படின்ற பட்டம் யாருடையது? எஸ், வாணிதாசன். கவிஞரேறு அப்படின்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன். சரியா? கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்னது யாரு? கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்னது யாரு? கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. எஸ், ஔவையார். கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொன்னது ஔவையார் அவர்கள். அடுத்த கொஸ்டின், எந்த நிலத்தில் ஏறுதழுவுதல் அப்படின்ற விளையாட்டு நடைபெற்றது? எந்த நிலம்? அதாவது திணை படிக்கிறீங்க இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அதை கேட்குறாங்க. குறிஞ்சியா, முல்லையா, மருதமா, நெய்தலா அப்படின்னு கேட்குறாங்க. எது? குறிஞ்சின்னு போட்டுறாதீங்க. சரியா? முல்லை நிலம். சரியா? எந்த நிலம்? முல்லை நிலம். சரியா? எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு. இந்த பாடல் வரி எந்த நூல் இருக்கு? எந்த நூல்? எஸ், கலித்தொகை. எந்த நூல் இருக்கு? கலித்தொகையில் இருக்கு. வன்மையில் சிறந்தென்று வாய்மை உடைமை. இந்த பாடல் வரி இடம்பெற்றக்கூடிய நூலின் பெயர் என்ன? புறநானூறு, நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, பழமொழி 400. வன்மையில் சிறந்தென்று வாய்மை உடைமை. எஸ், முதுமொழி காஞ்சி. சரியா? தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யார்? தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர். தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யார்? எஸ், வாவேசு ஐயர். சரியா? வாவேசு சுப்பிரமணியம். சரியா? தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாவே சுப்பிரமணியம். வாவேசு அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? வாவே சுப்பிரமணியம். வேப்பம்பு மாலை யாருடன் தொடர்பு உடையது? வேப்பம்பு மாலை யாருடன் தொடர்பு உடையது? பல்லவரா, பாண்டியரா, சேரரா, சோழரா? வேப்பம்பூனால யாரு? பாண்டியர் தான். சரியா? வேப்பம்பூ பாண்டியர்கள். திரிகடுகத்தில் இருக்கக்கூடிய பாடல் எண்ணிக்கை. திரிகடுகம் நூலில் இருக்கக்கூடிய பாடல் எண்ணிக்கை. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான புக்ஸ், அதே போல் தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? விருப்பம் இருக்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், டீட்டெயில்டு கிளாஸஸாக இருக்கும். 10,000 கொஷின்ஸ் டெஸ்ட்டாக இருக்கும். 400+ வீடியோஸ்க்கு மேலே இருக்கும். சரியா? உங்களுக்கு டீட்டெயில்டு கிளாஸாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், 100 பாடல்கள். சரியா? மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மறைமலை அடிகள், தாயுமானவர், உவேசா, திருவிக்கா? மறைமலை அடிகள், தாயுமானவர், உவேசா, திருவிக்கா? மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படின்னா திருவிக்கா. சரியா? இதில் தப்பு பண்ணிடாதீங்க. சரியா? திருவாரூர் நான்மணி மாலை யார் எழுதுனது? திருவாரூர் நான்மணி மாலை. நான்மணி மாலை இந்த நூலை எழுதியவர் யார்? எஸ், குமரகுருபரர்.
குமர குருபரர். சரியா? அடுத்த கேள்வி, நடுக்கல் வணக்கம் பற்றி சொல்லக்கூடிய நூல் எது? நடுக்கல் வணக்கம் பற்றி சொல்லக்கூடிய நூல் எது? நடுக்கல் வணக்கம். திருக்குறள், தொல்காப்பியம், ராமாயணம், அகத்தியம். எந்த நூல் சொல்லுது? எஸ், நடுக்கல் வணக்கம். ரொம்ப பழமையானது நடுக்கல் வழக்கம். சரியா? நம்ம தமிழில் சங்க இலக்கியங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கண நூலான தொல்காப்பியமில் நடுக்கல் வணக்கம் பற்றி சொல்லப்படுது. சரியா? இது இலக்கண நூல். அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கற்பிப்போர் கண் கொடுப்போரே என்ற வரிகளை எழுதியவர் யார்? சொல்லித்தரவங்க. கற்பிப்போர் கண் கொடுப்போரே. அப்பதானே பார்த்து படிக்கிறோம். கற்பிப்போர் கண் கொடுப்போரே அப்படின்னு சொன்னது யாரு? கற்பிப்போர் கண் கொடுப்போரே அப்படின்னு சொன்னது யாரு? எஸ், வாணிதாசன். சரியா? வாணிதாசன். அடுத்து, மீனாட்சி சுந்தரனார் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் எந்த ஊரில் வாழ்ந்தார்? மயிலாடுதுறை, மன்னார்குடி, மன்னை, சைதாப்பேட்டை, திரிசபுரம். மீனாட்சி சுந்தரனார் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் எங்க வாழ்ந்தார்? எஸ், திருச்சி தான் திரிசபுரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. திரிசிபுரத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆரியப்படை கடந்த பாண்டிய மன்னன் யார்? ஆரியப்படை கடந்த பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் யார்? ஆரியப்படை கடந்த பாண்டிய மன்னன் யார்? ஆரியப்படை கடந்த பாண்டிய மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன். பேர்லாம் படிக்கவே அவ்வளோ அழகா இருக்கு. நரிவிருத்தம் நூலின் ஆசிரியர் யார்? நரிவிருத்தம் நூலின் ஆசிரியர் யார்? நரிவிருத்தம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார்? கம்பர், திருதக்கதேவர், சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள். எஸ், யாரு? திருதக்கதேவர். நரிவிருத்தம் அது விருத்தப்பாக்களால் அமைப்பட்ட சின்ன நூல், விருத்தப்பா. சரியா? முதற்சங்கம் எங்க அமைக்கப்பட்டது? முதற்சங்கம். முதற்சங்கம் எங்க அமைந்ததாக நமக்கு தகவல் இருக்கு? முதற்சங்கம் தென்மதுரை. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பேன். யூனிட் 8 இதெல்லாம் கேட்பாங்க. சரியா? இடைச்சங்கம் கேட்டாங்கன்னா இடைச்சங்கம். இடைச்சங்கம் எங்கு நடைபெற்றதாக நம்ம சொல்லப்படுது? முதற்சங்கம், இடைச்சங்கம். எஸ், கபாடபுரம். இடைச்சங்கம் கேட்டாங்கன்னா கபாடபுரம். இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? வாணிதாசன், பாரதிதாசன், ஔவையார், பாரதியார். ரொம்ப முக்கியமான கேள்வி. இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் யாருடைய பாடல் வரி? எஸ், ஔவையார். சரியா? யாரு? ஔவையார். மாரி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன? மாரி, மாரி, பாரி, பாரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மாரி. எஸ், மாரி அப்படின்னா மழை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை. அந்த மேலி பிடிக்கும் கை படித்தோம் இல்லையா? அதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? மேலி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை அப்படின்ட்டு நம்ம அங்கே ஏர் எழுபதில் கம்பர் எழுதிய பாடல் பார்த்தோம். அப்படியே ஏர் முனை அப்படின்றது இங்கே வேற பாடல். இது யாரு? மருதநிலம், மருதகாசி. ஏர் மருதநிலத்தில் தான் ஓட்டுவோம். அப்போ மருதகாசி. சரியா? இல்லை ஏர் ஓட்டினா தான் காசு, இல்லை ஏர் ஓட்ட காசு இல்லை, ஏதோ ஒன்று. சரியா? மருதகாசி. சரியா? ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை. மோசிகீரனார் உடற்சோல்வால் அரசுக்குரிய முரசு கட்டிலில் உறங்கிய பொழுது எந்த அரசனால் கவரி வீச பெற்ற பெருமைக்கு உரியவர்?
ஸோ இது எக்ஸ்ட்ரா கொஷின்லேயே கேட்டேன், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. சரியா? யார்? சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. சரியா? மீனாட்சி அம்மை முத்து மாலையை யாருக்கு அணிவித்தார்? மீனாட்சி அம்மை அப்படியே சிறுமியாக வந்து இவர் பாட்டு பாடும்போது அவருக்கு மாலை போட்டார்ன்ற ஒரு கதை சொல்கிறோம் இல்லையா? கதையல்ல, அது தகவல்களாக நமக்கு இருக்குது. சரியா? மீனாட்சி அம்மையே சிறுமியாக வந்து அந்த வருகை பருவத்தின் போது வந்து நமக்கு மாலை அணிவித்தார் அப்படின்ட்டு யாருக்கு? மீனாட்சி அம்மை. எஸ், குமரகுருபரர். அதுதான் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், குமர குருபரர். எந்த நூலுன்னு கேட்டாங்கன்னா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்ல எந்த பருவம் கேட்டனா வருகை பருவம். சீவலமங்கை தென்கரை நாடு என வழங்கப்பெறுவது எந்த பகுதி? திருநெல்வேலி, மதுரை, சென்னை, கோவை. எந்த பகுதி? சீவலமங்கை தென்கரை நாடு. எஸ், திருநெல்வேலி. எந்த பகுதி? திருநெல்வேலி பகுதி. அறுவை வீதி அப்படின்னா என்ன வகையான பகுதி? அறுவை வீதி. அறுவை வீதினா உங்களை மாதிரி ஆட்கள் டென்ஷன் படுத்துகிற ஏரியா சார் அப்படிங்கிறாதீங்க. சரியா? அறுவை வீதி. எஸ், ஆடைகள் விற்கக்கூடிய பகுதி. ஆடைகள். சரியா? ஷாப்பிங் போகணும், அறுக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆடைகள் விற்கும் பகுதி. சரியா? ஆடைகள் விற்கக்கூடிய வீதி அறுவை வீதி. மகாவித்வான் மீனா சுந்தரனார் அவர்கள் பிறந்த ஊர் எது? மகாவித்வான் மீனா சுந்தரனார் அவர்கள் பிறந்த ஊர் எது? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பிறந்த ஊர் எது? திருச்சி மாவட்டத்தை சார்ந்த எண்ணெய் கிராமம், திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த நீடாமங்கலம், தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த நாகலாபுரம், திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த வத்தலகுண்டு. எந்த பகுதி? எஸ், எண்ணெய் கிராமம் அப்படின்றது தெரியணும். திருச்சி மாவட்டத்தை சார்ந்த எண்ணெய் கிராமம். சரியா? திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யார்? திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யார்? திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யார்? எஸ், பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர். சரியா? அடுத்து, மதுரை கலம்பகம் நூலின் ஆசிரியர் யார்? மதுரை கலம்பகம் நூலின் ஆசிரியர் யார்? மதுரை கலம்பகம் நூலின் ஆசிரியர் யார்? எஸ், குமரகுருபரர். சரியா? குமரகுருபரர். திருவிக்கா எந்த பூவை வந்து சிறந்த பூவா சொல்றாரு? திருவிக்கா குறிப்பிடக்கூடிய சிறந்த பூ எது? திருவிக்கா அவர்கள் குறிப்பிடக்கூடிய சிறந்த பூ எது? எஸ், பருத்திப்பூ. எந்த பூ? பருத்திப்பூ. சரியா? எந்த பூ? பருத்திப்பூ. ஒளி மரபு சொற்கள் பொருந்தாத இணை. சேவல் கூவும், வண்டு கத்தும், கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும். பொருந்தாத இணைன்னு தான் கேட்டிருக்கேன், தப்பு பண்ணிடாதீங்க. தப்பா படிச்சுட்டு தப்பா ஆன்சர் பண்ணிடாதீங்க. எஸ், ஆப்ஷன் பி, வண்டு கத்தும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வண்டு என்ன பண்ணும்? முரளும். சரியா? வண்டு கத்தும் அப்படின்னு கொடுத்துருக்கோம், வண்டு முரளும். நான்முகனை சிறையில் இட்டவர் யார்? நான்முகனை சிறையில் இட்டவர் யார்? நான்முகனை சிறையில் இட்டவர் யார்? நான்முகனை சிறையில் இட்டவர் யார்? யாரு? முருகன். சரியா? வீரவேல் வெற்றிவேல். திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியவர். திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி தான் அப்படின்ட்டு உலகுக்கு பறைசாற்றியவர் யார்? ஜி போப், கால்டுவெல், வால்ட் விட்மன், ஷேக்ஸ்பியர். எஸ், கால்டுவெல் தான். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் படிச்சீங்க இல்லையா? என்ன நூல்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் படிச்சீங்க இல்லையா? கால்டுவெல். ஆப்ஷன் பி.
திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. கால்டுவெல். ஓகே, அதில் தப்பு பண்ணிடாதீங்க. சித்திரக்கார புலி யார்? சித்திரக்கார புலி என்று அழைக்கப்படுபவர் யார்? சித்திரக்கார புலி என்று அழைக்கப்படுபவர் யார்? சித்திரக்கார புலி என்று அழைக்கப்படுபவர் யார்? எத்தனாவது மகேந்திரவர்மன்? முதலாம் மகேந்திரவர்மன். யாரு? முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன். மணநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். மணநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம். எஸ், ஆப்ஷன் ஏ, சீவக சிந்தாமணி. நோக்கினார் கண் இடத்தே தம் தொழில் நிறுத்துவோர். நோக்கினார் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்ட்டு ஓவியத்துக்கு இலக்கணம் வகுத்தவர் அப்படின்னு கேட்பாங்க. நோக்கினார் கண் இடத்தே தம் தொழில் நிறுத்துவோர். நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்ட்டு ஓவியத்துக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? நச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாரா? அப்ப நச்சினார்க்கினியர். நச்சினார்க்கினியர். அதாவது பார்த்த உடனே என் தொழில் உன் கண்ணுக்குள்ள தெரியும், அந்த அளவு என் வேலை என்னன்றது பெஸ்டா இருக்கா, என் ஹார்ட். சரியா? நச்சினார்க்கினியர். சரியா? தெரியலனா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி எக்ஸாம்ல கேட்பாங்க, கேட்டு தப்பு பண்ணிட்டு வந்துடாதீங்க. சரியா? நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை ஆகியவற்றில் கோவூர் கிழார் அவருடைய பாடல்கள் எத்தனை இடம் பெற்றிருக்கு? எது? நற்றிணை, அப்புறம் குறுந்தொகை, அப்புறம் புறநானூறு, இது இல்லாம திருவள்ளுவ மாலை. இது எல்லாத்துலேயுமே கோவூர் கிழாருடைய பாடலுடைய எண்ணிக்கை எத்தனை? 8, 10, 18, 20? கவுண்ட்லாம் கேட்பாங்களா சார்? ரேரா கேட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, கேட்பாங்க. சரியா? 18. சரியா? முதலாம் மகேந்திரவர்மன் வந்து ஒரு ஓவிய நூல் எழுதியிருப்பார். அதுக்கு பேர் என்ன? முதலாம் மகேந்திரவர்மன் ஒரு ஓவிய நூல் எழுதியிருப்பார். ஓவிய நூலின் பெயர் என்ன? முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய ஓவிய நூலுக்கு பெயர் என்ன? எஸ், தட்சண சித்திரம். தட்சண சித்திரம். சரியா? அடுத்து, கீழ்கண்ட கூற்று யாருடன் தொடர்புடையது? கீழ்கண்ட கூற்று யாருடன் தொடர்புடையது? சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் நவசக்தி முதலான இதழ் ஆசிரியராகவும் பணியாற்றியவர் யார்? யாரு? மறைமலையடிகள், உவேசா, தாயுமானவர், திருவிக்கா. எஸ், திருவிக்கா. சரியா? யாரு? திருவிக்கா. இதுல தப்பு பண்ணிடாதீங்க. விருத்தப்பா பாடுவதில் வல்லவர் யார்? விருத்தப்பா பாடுவதில் வல்லவர். விருத்தப்பா பாடுவதில் வல்லவர் யார்? சீவக சிந்தாமணி சொன்னோம் இல்லையா? எஸ். யாரு? திருதக்க தேவர். திருதக்க தேவர். சரியா? தப்பு பண்ணிடாதீங்க. அடுத்து, இது முன்னாடியே சொல்லட்டுமா? நீதி உயர்ந்த மதி யாருன்னு சொன்னோம்? நீதி உயர்ந்த மதி அன்பு நிறைய உடையோர் மேலோர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? யாருக்கு சொன்னோம்? பாரதியாருடைய பாடல் வரி அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? யாருடைய பாடல் வரி? பாரதியாருடைய பாடல் வரி. மயிலுக்கு போர்வை தந்தவன் யார்? மயிலுக்கு போர்வை தந்தவன் யார்?
வள்ளல்கள்ல, கடை 7 வள்ளல்கள்ல மயிலுக்கு போர்வை தந்தவன் யார்? எஸ், பேகன். சரியா? அடுத்து முக்குடற்பல்லு எந்த மாவட்ட பேச்சு வழக்கை ஆங்காங்கே காணலாம்? முக்குடற்பல்லு நூல் இருக்கு இல்லையா, அதுல எங்கெங்க வந்து எந்த மாவட்டத்துடைய பேச்சு வழக்கை நம்ம பார்க்க முடியும் முக்குடற்பல்லுல? எஸ், திருநெல்வேலி. எந்த ஊரு? திருநெல்வேலி. மூத்த மனைவி, சரியா, அதாவது மூத்த பள்ளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மூத்த பள்ளியுடைய சமயம் எது? மூத்த பள்ளியுடைய சமயம் வைணவம். சரியா? வைணவம். சரியா? இளைய பள்ளின்னு கேட்டாங்கன்னா இளைய பள்ளியுடைய சமயம், இளைய பள்ளியின் சமயம் எது? சைவம். அப்ப கேள்வியை கொஞ்சம் ட்விஸ்டடா, சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் பொருட்டு எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்பாங்க. சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் இணைக்கும் பொருட்டு எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. எது? முக்குடற்பல்லு தான். சரியா? எந்த நூல்? முக்குடற்பல்லு. தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? 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 நூலில் ஊர். சரியா? நூல் நூல் சொல்லிட்டேன். மதுரை. சரியா? டயர்டாயிடுது. மதுரை. சரியா? தூங்கா நகரம் எது? தூங்கா நகரம், அதுவும் மதுரை தான். பிச்சமூர்த்தியுடைய இயற்பெயர் என்ன? பிச்சமூர்த்தியுடைய இயற்பெயர் என்ன? பிச்சமூர்த்தியுடைய இயற்பெயர் என்ன? பிச்சமூர்த்தியுடைய இயற்பெயர் என்ன? வேங்கட மகாலிங்கம். வேங்கட மகாலிங்கம். கம்பருடைய ஊர் எது? கம்பருடைய ஊர் எது? கம்பருடைய ஊர் எது? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் மட்டும் தமிழுக்கு மட்டும் என்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராமுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதியமான் டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் லிங்க் வரும். அதியமான் டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. புக்ஸ் என்னன்றங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். சரியா? 9994359181 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு தமிழ் மீடியம் அதே போல் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரியா? தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இது எல்லாமே இருக்கும். புதுசாக படிக்கிறவங்க இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? கலெக்ட் பண்ணிட்டு புக்ஸ், ஏன்னா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படிச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். சரியா? மறுபடியும் நாளைக்கு 3 மணிக்கு உங்களுக்கு லைவ் இருக்கும். டெய்லியுமே 3 மணிக்கு லைவ் இருக்கும். மறக்காமல் லைவ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கம்பருடைய ஊர் எது? தேரெழுந்தூர். சரியா? இதே நூற்றாண்டு எந்த நூற்றாண்டுன்னு கேட்டாங்கன்னா கம்பருடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பருடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த நூற்றாண்டு? எஸ், 12ஆம் நூற்றாண்டு. சரியா? கம்பருடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. சரியா? மேலி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, மேலி பிடிக்கும் கை. அப்ப மேலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. மேலி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மேலி பிடிக்கும் கை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்ப மேலி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. மேலி அப்படின்னா கலப்பை. சரியா? மேலி அப்படின்னா கலப்பை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து நிறைய பார்த்துருக்கோம். எல்லா கொஷின்ஸுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட்டுக்கான நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை டெலகிராமோ பண்ணுங்கள். சரிங்களா? இதே நம்பருக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணிங்கனாலும் நான் பார்ப்பேன், செக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும்
இந்த நம்பர் கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு லைவ் டைமிங் வந்து 3 மணி. சரியா? ஸோ 7ஆம் வகுப்பு ஓல்டு புக் முடிச்சிட்டோம். அடுத்த நாளைக்கு என்னது? 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம். ஸோ நாளைக்கு படிக்க வேண்டியது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம். சரியா? 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக். சரியா? 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக். ஓகே, 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம். தேங்க்யூ. ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. லைவ் முடித்த பிறகு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.